அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். 1வது வசனத்தை. அக்காலத்துல ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்த தொடங்கி பிலிப்புவை யாக்கோபை பட்டயத்தினால வெட்டினான் அப்படி சொல்லியிருக்கு. இந்த ஏரோது, நிறைய ஏரோதுகள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய காலத்துல ஏரோது இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துக்கு முந்தின காலத்துல ஒரு ஏரோது இருந்தாங்க. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு ஏரோது இருந்தாங்க. பவுல் காலத்துல ஒரு ஏரோது இருந்தாங்க. நாம் ஏரோது 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 அப்படி சொல்லி படிக்கிறோம். ஆனா அவர்களுக்கு இந்த ஏரோதுன்றது பேர் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு. ஆனா அந்த ஏரோது என்று ஏன் சொல்றாங்க? அவங்கள ஏன் ஏரோதியர்கள் அப்படி சொல்றாங்க? ஏரோதியர்கள் அப்படி சொல்லுவாங்க. வேதத்துல ஏரோதியர்களும் இருந்தாங்க. இந்த ஏரோதியர்கள் பரிசேயர்களோட சேர்ந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க. அப்ப இந்த ஏரோதியர்கள்னா ஏரோது ராஜாவுடைய சட்ட திட்டங்களுக்குள்ள இருந்து அவளுக்கு ஏத்த மாதிரி சில காரியங்களை நடப்பித்துக் கொள்வாங்க. அப்ப இந்த ஏரோதுங்கிறதான காரியம் எதனால அவங்களுக்கு வந்துச்சு? இந்த ஏரோது ஏதோமியருடைய சந்ததியில வந்தவங்க. யார் அந்த ஏதோமி? ஏதோம் அப்படி சொல்றது யாக்கோபுடைய அண்ணன் ஏசா. இவன் தான் ஏதோம். எதனால இவனுக்கு ஏதோம்னு பேர் வந்துச்சு அப்படி சொன்னாக்கா, இவன் வேட்டையாட போயிருப்பான். வேட்டையாட போயிட்டு இவன் வேட்டையில ஒன்னும் கிடைக்காது. இவன் வனசஞ்சாரியா இருந்தான். அப்ப இவனுக்கு அன்னைக்கு ஒன்னும் கிடைக்கல. அவன் காட்டுல இருந்து வரத்துக்குள்ள ரொம்ப பசி உண்டாயிடுச்சு. இவன் வீட்டுக்கு வரும்போது யாக்கோபு கூட அரவாசியும் குணசாலியுமா இருந்தான். அவன் ஒரு பழுத்தம் கூழ் காசி கொண்டிருந்தான். யூதர்களுக்குள்ள அந்த கூழ் ரொம்ப அதாவது சிகப்பு கலர்ல இருக்குமா, ரொம்ப டேஸ்டாம இருக்குமா. இவன் அந்த நேரத்துல அந்த கூழ் காசி கொண்டிருந்தான். அப்போ அவன் சொன்னான், நீ காசி கொண்டிருக்கிற கூழ் எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் நான் உனக்கு கூழ் தரேன், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்து போடு அப்படி சொன்னான். நான் தர்றதுக்கு எனக்கு லாபம் வேணும் இல்லையா, அதனால உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்து போடு அப்படி சொன்னான். அப்ப அவன் சொல்றான், நான் பசியில சாக போறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது, அதனால நீ எடுத்துக்கோத, உனக்கு நான் தந்துடுறேன் அப்படி சொன்னான். ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரத்துல வரும். 25. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சத்தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. இதனாலதான் அவனுக்கு ஏதோம் என்றதான பெயர் உண்டாச்சு. நான் இளைத்திருக்கிறேன் அப்படி சொல்றதான அர்த்தம். இந்த சிகப்பு கூழ் எனக்கு தான், நான் இளைத்திருக்கிறேன். ஒன்னு இளைத்திருக்கிறேன், இன்னொன்னு எதிர்பார்த்திருக்கிறேன். இதுக்குதான் அவனுக்கு ஏதோம் என்று. அவன் என்ன செய்தான், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா என்று அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த சிகப்பான கூழை வாங்கிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமா எண்ணிட்டு போயிட்டான். அதனால அவனுக்கு ஏதோம் என்று கீழே படிச்சுட்டு வாங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்ற கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் அப்படி சொல்லியிருக்கு. எபிரேயருடைய புஸ்தகத்துல ஒருவேளை போஜனத்துக்காக அப்படி சொல்லியிருக்கோம். அவன் தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டான். 12வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவனோ வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. எதற்காக இந்த இடத்துல ஒருவனும் வேசி கல்லனாக அப்படி சொல்லி அந்த ஏசாவை வேசி கல்லன்னு கொண்டு வராங்க. ஏன்னா கொரிந்தியர்ல எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஒன்றையும் நான் தகுதியாராது. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் இதையும் அதையும் கர்த்தர் அழிப்பார். சரீரமும் வேசித்தனத்துக்குரியதல்ல. அப்ப சாப்பாட்டை குறிச்சு பேசிட்டு தான் அடுத்தது வேசித்தனம்னு ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு. அப்போ
சரீரத்துக்கு நாம் சரீரத்துல நமக்கு தேவையானதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாம் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா இந்த சரீரத்துல வேற ஒரு ஆவியும் கிரியை செய்யும். அதான் வேசித்தனத்தின் ஆவி. படிங்க 1 கொரிந்தியர் 6:13. 6:13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவா. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். இந்த சரீரத்தை பேணி பாதுகாக்கணும். அதுதான் ஏசாவுடைய வேலையா இருந்துச்சு. இந்த சரீரத்தை பேணி பாதுகாக்கணும். அவன் சொல்றான், ஒருவேளை சாப்பாடு இல்லாம எப்படி செத்துருவான் மனுஷன்? நானே சாக போகிறேன்னு அப்படி சொல்றானே, அந்த பழுத்த கூழ குடிச்சா அவனுக்கு உயிர் வந்துருமா? சாக போறவனுக்கு எதுக்கு சொத்து அப்படி சொல்லி கேட்கிறான். பசியில வந்திருக்கிறான், பசியில செத்துருவானா? அதனாலதான் ஒருவேளை போஜனத்துக்காக அப்படி சொல்றேன். ஒருவனும் வேசிக்கலனா இருந்து ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துடாதீங்க. இந்த சரீரத்தை வளர்த்துறாதீங்க, அது வேற ஒரு வழியில உங்களை கொண்டு போயிடும் அப்படி சொல்றேன். அப்போ இதுல இருந்து நாம் கத்துக்கொள்ளக்கூடாது என்னன்னா, சாப்பாடு காரியத்துல முக்கியத்துவம் கொடுக்கறதான நமக்குள்ள யாரா மாறுவோம்னாக்கா இந்த ஏசாவை போல மாறும். நமக்கு வர்றதான சேஷ்ட புத்திர பாகத்தை இழக்க சூழ்நிலை வந்துடும். அதனால்தான் இதுல இப்படி ஒரு காரியம் உங்களுக்கு தானே. பிற்பாதவன் அந்த ஆசீர்வாதத்தை தேடினான் இருக்கு. 17வது வசனம் 1 கொரிந்தியர் எபிரேயருடைய புஸ்தகம் 12:17. நல்ல கவனிங்க. அவனுக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சு, அவனுக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு. அந்த நேரத்துல அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாங்களாம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அலட்சியம் பண்ணி போற நேரம் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை நம்ம தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றோம், எத்தனையோ விஷயங்கள் அலட்சியம் பண்ணிட்டு போறோம். ஆனா ஒரு நாளைக்கு அதன் மேல் நமக்கு வாஞ்சை வருமா? இவனுக்கு வந்த மாதிரியே அந்த மாதிரி வாஞ்சை வரும்போது நாம் ஆகாதவர்களாய் போயிருப்போம். நமக்கே தெரியாது. ஆண்டவர் எப்பயும் நம்மள தள்ளி விட்டுட்டு இருப்பார். எதற்காக? உங்களை சில காரியங்களை செய்யும்படியா நாங்க வலியுறுத்துகிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம சில காரியத்தை விசுவாசிக்கிட்ட இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படி ஜோமன் வாங்க, கூட்டத்துக்கு வாங்க, அதுக்கு வாங்க, இதுக்கு வாங்க அப்படி சொல்லி வலியுறுத்தி சொல்றதான காரியம் என்ன? என் ஜனங்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களுக்கு நீ சொல்லு, அப்படிதான் வசனம் இருக்கு. அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ அவர்களுக்கு சொல்லு. அப்ப நான் என்ன, அவங்க கேட்க மாட்டாங்களா ஆண்டவரே, நான் சொல்லாம போயிடக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? சொல்லாம போயிடாது. அவங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டிய கடமை உன்னுடையது. அதுக்குதான் நம்ம திருப்பி 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 அடி மேல அடி அடித்தால் அம்மியன் அவரன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்குள்ள அந்த பழமொழியை இவங்க சாகடிச்சுட்டாங்க, அசையவே மாட்டாங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு பாருங்க, அலட்சியம் பண்ணி போன நேரமெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அதை ஏங்கினான், தவிச்சான், அதை பெற்றுக்கொள்ளணுன்றதான ஆசை வந்துச்சு. ஆனா அவன் ஆகாதவன் என்று போயிட்டான், தள்ளிட்டாங்க ஆண்டவர். கண்ணீர் வடிச்சு அழுகுறான். அவனுக்கே தெரியாது அவனை தள்ளிருந்து. கண்ணீர் வெடிச்சு அழுகுறான். மனம் ஆறுதல் இல்லாமல் போனான். படிங்க முழு சார்ந்த வசனத்தை. ஏனென்றா பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். கண்ணீர் விட்டு அழுது அதை தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். எனக்கு கிடைக்கும், எப்படியாவது நான் அதை பெற்றுக்கொள்வேன் அப்படி சொல்றதான காரியம் இருந்துச்சு. ஆனா கிடைக்கல. மனம் மாறுதல் கிடைக்கல. இனிமே நான் உலகத்தோட தான் நான் ஜீவிப்பேன், உலகத்தோட தான் நான் ஜீவிப்பேன், அப்படி ஜீவிப்பேன், இப்படி ஜீவிப்பேன் வைராக்கியம் கொண்டுட்டான். அதான் மனம் மாறுதல் காணாமல் போனான். இப்படி ஜீவிக்கிறதான இவனுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, இவங்கள நான் இடிப்பேன், இவங்கள நான் இடிப்பேன், இவங்க கட்டி எழுப்புவாங்க, அவங்கள நான் கொல்லுவேன், அடிப்பேன் அப்படி சொல்றார். மல்கியாவுடைய புஸ்தகம் 4வது வசனத்தை வாசிங்க. கடைசி 1:4 இருக்கும். 1வது அதிகாரம் 4வது வசனமா 3வது வசனம் பாருங்க. ஏதோமையே நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லி அவங்க இப்ப ஆரம்பிக்கிறாங்க. நாம் எளிமைப்பட்டோம் அப்படின்னா, எளிமைப்பட்டோம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டேன், அதை நான் இழந்துட்டேன், அற்பமான கூழுக்காக நான் பெரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டேன், என் தகப்பனுடைய அத்தனை சொத்தை எனக்கு தான் வர வேண்டியதா இருந்துச்சு, அதை நான் இழந்துட்டேனே, எளிமைப்பட்டோம். எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப சுய முயற்சியை பண்ணி கட்டி எழுப்புவோம் அப்படி சொல்லி கட்டுறாங்க. நாம் எளிமைப்பட்டோம், பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். பாத்தீங்களா? பாழானதை, அதுக்குதான் அவன் ஒரு நாள் ஆசைப்பட்டானா. என்ன செய்தான்? ஆசைப்பட்டான். அவன் அதை ஆசைப்பட்டு தேடியும் காணாமல் போனான், ஆகாதான் என்று தள்ளப்பட்டான் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா?
அதுக்கு தான் இந்த இடத்துல இருக்கிற வசனத்தை தான் எடுத்து பவுல் இங்க மேற்கோள் காட்டி பேசிட்டு வரான். அவன் பாழானதை எடுப்பித்து கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணான். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கு சினம் வைத்திருக்கிற ஜனம் என்று சொல்லப்படுவார்கள். பாத்தீங்களா, அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். இது யார் சொல்றது? மனுஷன்ல கர்த்தரே சொல்றார். அவர்கள் கட்டுவார்கள், நான் அதை இடிப்பேன். அவர்கள் துர்மார்க்கத்தின் எல்லை அப்படி சொல்றாரு. எல்லைன்னா என்ன? அந்த இடத்துக்கே போயிட்டாங்க, அந்த கோடிக்கே போயிட்டாங்க. இல்ல நான் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தான் அப்படி இருக்கிறேன், நான் சில தப்பு தான் செய்வேன் அப்படின்னு இல்லாம பூர்ணத்துக்குள்ள போயிட்டாங்க. துர்மார்க்கத்தின் எல்லை அப்படி சொல்றாரு. அதான் ஏதோமியர். இந்த ஏதோமியர்கள் எங்க இருந்தாங்க? அவர்கள் சேயீர் மலை தேசத்துல கொஞ்சம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து என்ன தெரியுமா செய்தாங்க? அவர்கள் அந்த சவக்கடல் பக்கத்துல வந்து அவர்கள் குடியிருந்தாங்களாம். அதன் பிறகு இவர்கள் எப்படிமா துர்மார்க்கத்தின் எல்லைன்னு இங்க சொல்லியிருக்குல்ல, அந்த துர்மார்க்கத்தின் எல்லைக்கு அர்த்தம் என்னன்னா, மற்றவர்களை வஞ்சித்து அபகரித்து ஏதாவது ஏமாத்தி இவர்கள் தங்களை ஐஸ்வர்யனாக்கி கொண்டாங்க. அதனால தான் துர்மார்க்கத்தின் எல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். அவர்கள் துர்மார்க்கத்தின் எல்லை. அப்போ இந்த ஏதோமியர்கள் கொஞ்சம் பேர் அந்த இடத்துல வந்து நின்று நல்ல வசதி ஆயிட்டாங்க, பயங்கர வசதி. அந்த மாதிரி வசதியானாங்க பாத்தீங்களா? அந்த நேரத்துல ஒரு முறை சீரியர்கள் வந்து, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி சீரியர்கள் வந்து அவர்கள் அத்தனை பேரையும் காலி பண்ணான், அடிச்சு துரத்தணும், அந்த தேசத்தை இல்லாம ஆக்கணும். அந்த டைம்ல கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா செய்தாங்க? நல்ல வசதியா இருந்தாங்க பாத்தீங்களா? அந்த வசதியில பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டே செய்தாங்க. எருசலேமுக்குள்ள வந்துட்டாங்க, யூதேயாவுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து அகதிகளாய் குடியேறினாங்க. எருசலேமுக்குள்ள அகதிகளாய் குடியேறினாங்க. அகதிகளாய் குடியேறி கொஞ்சம் இருந்தாங்க. நல்ல வசதியில இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தேசத்துல தங்களை மதிக்கணும் அப்படி சொல்றதுக்காக வாலண்டரியா யாராவது ஏழை யூதர்கள் இருந்தாங்கன்னா, ஏழை ஜனங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டு 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 கடன் கொடுக்கறது. இந்தா நீ ஏழையா இருக்கிறல்ல, இந்த நிலத்தை வச்சு பொழைச்சிக்கோ, இந்த நிலத்தை வச்சு நீ இது பண்ணு, அந்த நிலத்தை வாங்கி நான் உனக்கு ஒத்துக்கை கொடுறேன், நீ சம்பாரி, அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒவ்வொருத்தருக்கா காசை கொடுத்து 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 கொடுத்தா இப்போ யூதர்கள் எல்லாம் இவனுக்கு கடங்காரா மாறுறாங்க. யூதர்கள் எல்லாம் இவனுக்கு கடங்காரா மாறுறாங்க. இப்போ அவங்க விதைக்கிறாங்க, அறுக்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன் என்ன பண்றான்? ஒன்ன கொடுத்துட்டு நாளை புடுங்க ஆரம்பிச்சான். அவங்களுக்கு என்னன்னா, ஐயோ நம்மளுக்கு கஷ்டப்படுறவங்க இவரே கூப்பிட்டு கொடுக்குறாரு, நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அப்படி சொல்லி எல்லாம் அவங்ககிட்ட போனாங்க. இவனை எப்படி கூப்பிட்டாங்களாம் தெரியுமா? துரை. முத வந்து இஸ்ரவேலுக்குள்ள ஒருத்தன் பெரிய ஜனங்களை பிடிச்சான். அவனை வந்து துரைன்னு தான் கூப்பிட்டாங்க. அவன் பேர் என்ன தெரியுமா? கிமு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 47ல அந்திப்பா துரையா, அவன் பேர் தான் அந்திப்பா துரை. அவன் பேர் ஏரோதுன்னு சொல்லல. அதுக்கப்புறம் தான் அந்த ஏதோமியரை வந்து அப்படியே சாட்டா ஏரோது அப்படி சொன்னாங்க. ஏதோமியர்கள் அவர்கள் அப்படியே அரசாண்டுட்டு வந்தனால இவர்கள் யாருன்னா ஏதோமியர் போய் ஏரோதியர்கள் அப்படி சொல்லி வந்துச்சு. இவன் பேர் அந்திப்பா துரை. இவனை எல்லாம் துரைன்னு தான் கூப்பிட்டாங்க. அந்திப்பா துரை அப்படியே துரைன்னா பெரிய ஆள். இப்போ இவங்க அத்தனை பேரையும் வளைச்சு போட்டுக்கிட்டாங்க. அத்தனை பேரையும் காசு கொடுத்து அவங்க கடங்காரனா இவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இவங்களுக்கு அடங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சமா இவனத்துல வச்சிருந்த பணத்தை வச்சு அந்த தேசத்துல பாதி பேரை இவன் விலைக்கு வாங்கிட்டான். இப்போ ரோமாபுரி ஆட்சி என்ன செய்யுது? உள்ள நிலவையில வருது, எருசலேமை அடிச்சு பிடிக்கிறாங்க. எருசலேமை அடிச்சு பிடிக்கும் போது 47ல இந்த அந்திப்பா துரை என்ன தெரியுமா செய்தாங்க? அந்த எருசலேமுக்கு அதிபதியா மாத்துறாங்க. அந்த எருசலேமுக்கு அதிபதியா மாத்தினாங்க. அவன் எப்படி அதிபதியா மாறினான் தெரியுமா? ரோமாபுரி ஆட்சிக்குள்ள வந்த போது இவன் போயிட்டு இங்க பாருங்க, யூதர்கள்ல ஆளுகை செய்யறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா அவங்கவுங்களை எதிர்ப்பாங்க. ஏன்னா ரோமாபுரி இப்பதான் உள்ள வந்திருக்கு. ராயர்கள் உள்ள வந்து ஆளுகை செய்ய முடியாது, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால யூதர்களை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நான் தான். அவங்க கிட்ட நல்லா நான் பழகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு எப்படி இவன் பழகினான்னு தெரியுமா? இவன் தான் அந்த ஊருக்குள்ள வந்த போது இவன் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இவங்க எல்லாரும் கூடயும் பெரியாரா வரணும்னு சொல்லி பெரிய பெரிய மதில்களை கட்டினான. இவன் பெரிய பெரிய மதில்களை கட்டி ஏசாமி அந்த ஏசாமிக்கு முன்னாலேயே தேவாலயத்தினுடைய மதில் இப்ப போய் மூட்டி அழுகுறாங்க பாத்தீங்களா, அந்த அழுகையின் சுவர். எதற்காக இதுனாக்கா, அப்பப்போ மழை வந்து அந்த மலை மேல இந்த மண் சரிவுகள் வந்துட்டே இருக்குமா, வந்து நிறைய சேதமாகுமா.
அதனால இவனை தேவாலயத்துல மண் சரிவுகள் வருதுன்னு தேவாலயத்தின் பக்கத்துல என்ன பண்ணானா, பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து அப்படியே மதுல கட்டான பெருசா. அப்ப இந்த மதில்கள் என்ன தெரியுமா, மண் சரிவு வராதபடி தடுத்து நிறுத்துச்சா. அதை அவன் எந்த ஒரு சாந்திலையும் அதுலயும் இதுலயும் கட்டல, சும்மா பெரிய பெரிய கல்லை கொண்டு வந்து வச்சுட்டான். அதனால்தான் அதுல சந்துங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த சந்துகள்ல தான் இப்ப போய் விண்ணப்பம் பேப்பர்களை எழுதி ஜப வேண்டுகோள் அப்படி சொல்ற பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூதர்கள் எழுதி எழுதி கொண்டு போய் அதை உள்ள வச்சு அதை முட்டி முட்டி அழுகுறாங்க. மேசியா எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒரு ஆளுகை இல்லை, நாங்கள் ஆளுகை இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு தாவீத போல ராஜா வேணும் கேட்டுட்டு அழுகுறாங்க. அவன் கட்டுன அந்த மதில் தான் இந்த நாள் வரையிலும் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவன் இன்னொரு காரியமும் செய்தானா, தேவாலயத்தை புதுப்பிக்க ஆரம்பிச்சான். அவன் தேவாலயத்தை புதுப்பிச்ச 1.5 வருஷத்துக்குள்ள அவன் புதுப்பித்தானா. ஆனா அது சரியான கட்டுமான பணி வேலை இல்லாம இருக்கிறதுனால 46 வருஷங்களா அவன் அந்த வேலை பண்ணியிருக்கிறான். இவன் சில வேலைகள் வச்சுட்டான். 2வது பிறந்தவன் தான் இவனுடைய மகன் பெரிய ஏரோது. நான் இவனை பத்தி பேசிட்டேன். அவன் சில காரியங்களை ஜனங்களுக்கு எல்லாம் செய்துட்டு அவன் கொஞ்ச நாள் இருந்துட்டான். அதுக்கப்புறமா அவனுக்கு மகன் பிறந்தான். அவன் தான் இந்த வேலை செய்தான், பெரிய ஏரோது அப்படி சொல்லி. இவன் எந்த வருஷத்துல வந்தான் அப்படி சொன்னா, கிமு 33 இருந்து கிபி 34 வரைக்கும் இருந்தானா. இவன் தான் பெரிய ஏரோது. இவன் தான் இந்த தேவாலயம் கட்டுந்து இந்த மதுல கட்டுந்தெல்லாம். அந்த அந்திப்பா துரை கொஞ்ச நாள் இருந்துட்டு அவன் ஜனங்களுடைய மனத்துல இருக்கிறதான மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டான். இவன் போய் தான் அந்த இடத்த அரசாண்டான். யூதயா தேசத்தை என்ன செய்தான், அரசாண்டான். மத்தேயுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு, இல்ல மத்தேயு 2வது அதிகாரம் 16, 18. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளுக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். இவன் இருந்த நாட்கள்ல தான் இந்த தேவாலயம் கட்டி முடிச்சது. இந்த தேவாலயம் கட்டி முடிக்கும் போது தான் இந்த தேவாலயத்தெல்லாம் புதுப்பிச்சாலும். அப்போ யூதர்களுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா இவன் சில சரித்திரங்கள் எல்லாம் படிச்சு வச்சிருந்தான். அப்போ யூதர்கள் இவன் பக்கம் ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. இவன் போய் ரோமாபுரியில என்ன செய்தான், யூதர்களை பத்தி எனக்கு தெரியும், நான் என்ன செய்யறேன், யூதர்களோட கூட இருந்து அவர்களை ஆளுகை செய்யற மாதிரி அவங்களுக்கு பிடித்த மாதிரி பண்ணிக்கிறேன், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு நான் சொல்லுவேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல ஒரு ஏரோதை பார்த்து சொன்னாரு, அந்த நரி இடத்துல போய் சொல்லுங்க, நான் இன்றைக்கும் நாளைக்கும் ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்குன்னு அந்த நரி அப்படி சொன்னாரு ஏரோதை. ஏன்னா அவன் இங்கேயும் அங்கேயும் வேலை செய்துட்டே இருந்தான். அது யூதர்களுக்கு தெரியாது. ஆகவே இவன் என்ன செய்தான், தேவாலயத்தெல்லாம் ஜனங்களுக்கு கட்டி கொடுத்து புதுப்பித்து அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி விட்டான். அதனால்தான் ஏரோதின் தேவாலயம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சார். இவன் இருந்த நாட்கள்ல தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பிறந்தார். இவன் தான் அந்த பச்சை பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தான், கொலை செய்ய ஆரம்பித்தான். சாஸ்திரிகள் வந்தாங்க, இங்க ஒரு மன்னர் பிறந்திருக்கிறாரு சொன்னாங்க, நீங்கள் போய் அதை பார்த்து வணங்கிட்டு வாங்க, நானும் வணங்குறேன். சாஸ்திரிகள் தன்னை வஞ்சித்ததை அறிந்து, அதுதான் இப்ப மத்தேயு 16 2வது அதிகாரம் 17 இருந்து 18 வரைக்கும் படிக்கிறோம். இவன் என்ன செய்தான், நிறைய பிள்ளைகள் 2 வயசுக்கு உட்பட்டதான அத்தனை பிள்ளைகளும் கொலை செய்தான். படிங்க மத்தேயு 2வது அதிகாரம் 16, 18 வரைக்கும். எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இருந்த பின் கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். இவன் தான் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்தவன். இவன் எந்த வருஷத்தில் வரைக்கும் இருந்தான், கிமு 303 இருந்து கிபி 4வது வருஷம் வரைக்கும் இருந்தான். இயேசு கிறிஸ்து பிறந்து 4 வருஷம் வரைக்கும் இருந்தான். அந்த 2 வருஷத்துலதான் எல்லாரையும் கொலை செய்தான் அப்படி சொல்லியிருக்கு. இவனுக்கு அப்புறமா அர்கெலேயு அப்படி சொல்லிட்டு இவனுடைய மகன் வந்தான். அர்கெலேயு சொல்லிட்டு இவனுடைய மகன் தான். மத்தேயுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். ஆகிலும் அர்கெலேயு தன் தகப்பனாகி ஏரோதின் பட்டயத்துக்கு வந்து யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில், இங்க அர்கெலேயு அப்படி சொல்லி இருக்கு இல்லையா, இவனுக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஏரோது அந்திப்பா. இவனை ஏரோது அந்திப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் பேர் அர்கெலேயு. இந்த ஏரோது அந்திப்பா கிபி 4 இருந்து கிபி 39 வரைக்கும் இவன் வாழ்ந்தானா, அரசாண்டிருக்கான். மார்க்குடைய புஸ்தகம்
6வது அதிகாரத்துல இவன் இருந்த நாட்கள்ல சில காரியம் நடந்தது. இவன் தான் யோவான் ஸ்நானகனை பிடிச்சி என்ன செய்தான்? சிறையில் அடிச்சான். இவனுக்கு தம்பிமாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 1 பிலிப்பு 2 பிலிப்பு அப்படி சொல்லி இருக்குது. ஆனா அதுல இவனுடைய தம்பியுடைய பிலிப்புடைய மனைவி ஏரோதியாள் அப்படி சொல்லிட்டு பேர் இருக்குது. அவளை இவன் என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டான். இது நிமித்தம் என்ன செய்தாங்க? யோவான் இவனை கடிந்து கொண்டான். யோவான் கடிந்து கொள்ளும் போது இவன் என்ன செய்தான்? அவன் மனைவி தூண்டி விடும் போது இவன் பிடிச்சி போட்டுக்கிட்டான், ஜெயில பிடிச்சி போட்டான். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவனுக்கு கொஞ்சம் தெய்வ பயம் இருந்துச்சு. இவனுக்கு கொஞ்சம் தெய்வ பயம் இருந்துச்சு. அந்த தெய்வ பயம் இருந்ததுனால இவன் யோவானுடைய ஜெயில போட்டாலும் அவனுடைய ஆலோசனை கேட்டு 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 நடப்பானான். அவன் சொல்ற மாதிரியே நடப்பானான். எனக்கு உண்மையா இந்த ஏரோதை குறிச்சு ஆச்சரியமா இருந்துச்சு. இவன் அவனை பிடிச்சி ஜெயில போட்டான். மார்க்குடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 14 இருந்து படிச்சுட்டு வாங்க. அவருடைய பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானம் மரித்தோரிலிருந்து எழுந்தான். இப்போ நான் உங்களுக்கு அத ஸ்டோரிய சொல்றேன். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்துட்டு வரார். ஏரோது அதுக்கு முன்னே யோவானை கொலை பண்ணிட்டான். இதுல படிக்கும் போது அவனுக்கு இப்ப ஏற்கனவே செய்த காரியத்தை மறுபடியும் கதை சொல்றான். பிளாஷ்பேக் ஸ்டோரி அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கதை சொல்றதான இடம் தான் இது. இப்போ இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்துட்டு வர்றார். இப்ப அவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனேயும் இப்போ அவன் சொல்றான், நான் யோவான் ஸ்நானகனை கொலை பண்ணிட்டேன்ல, அவன் தான் மரித்தோர்ல இருந்து எழுத்து இப்படிப்பட்டதான அற்புதம் செய்யறான். அப்படிதான் இதுல சொல்ல ஆரம்பிக்கிறான். படிங்க கீழே. அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானம் மரித்தோரிலிருந்து எழுந்தான். ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது, அவன் நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். அவன் நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழும்பிட்டான் அப்படி சொல்றான். அப்போ அவன் ஏன் சிரசேதம் பண்ணப்பட்டா, எதனால பிரச்சனை வந்துச்சு அப்படி சொல்லி கீழ் உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். இப்போ அவன் இவனை கண்டிச்சான், நீ செய்தது தப்பு அப்படி சொல்லும் போது உடனே இவன் சேவகரை அமைச்சு பிடிச்சிட்டு கட்டி காவல்ல வச்சுட்டான். ஆனா காவல்ல வச்சாலும் 20வது வசனத்துல அவனுக்கு சொற்கேட்டு பயந்து நடந்தான் அப்படி சொல்லி படிங்க. அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்ல கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. இப்படி இந்த இடத்துல இப்போ அவன் வச்சிருந்தா ஜெயில வச்சிருந்தா கூட அவனை மதிச்சு கனம் பண்ணி யோவானுடைய பேச்சு கேட்டுதான் பயந்து நடந்து வந்தான. ஆனா இந்த ஏரோதியாளுக்கு இருந்துச்சு இல்லையா, இவனை பிடிச்சி ஜெயில தானே வச்சிருக்கிறான், இவனை கொலை பண்ணான் இல்லையா, இவனை ஏன் இன்னும் கொலை பண்ணாம வச்சிருக்கிறான். ஆனா ஏரோதுக்கு இவன் மேல மதிப்பு மரியாதை வச்சிருந்தான். யோவான் ஸ்நானகன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தான். இப்ப இவனை கொலை பண்ணாம இவன் வச்சிருக்கிறானே அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெறியா இருந்துச்சு. ஒரு நாள் சமயம் வாய்த்தது அப்படி சொல்லியிருக்கு. சமயம் வாய்த்தது. என்ன சமயம் வாய்த்தது? ஏரோதுக்கு பர்த்டே வருது, பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளுக்கு என்ன செய்தாம எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சான். பெரிய பெரிய அதிபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். அந்த விருந்து வச்சு அந்த பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல ஏரோதியாளுடைய மனைவி இருக்கு இல்லையா, அவளுடைய மகள், சிறு பெண் அப்படி சொல்லி இருக்குது. சிறு பெண் அல்ல, வாலிப பிள்ளைதான். அவ என்ன தெரியுமா செய்தா? இந்த ஏரோதியாள் ஏரோது அப்படி சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒண்ணு வீரியம், 2வது மாம்சம். அவன் வித்தியாசமானவன். அவங்கிட்ட என்ன தெரியுமா செய்தா? தன் மகளை அமைச்சு டான்ஸ் பண்ண அப்படி சொல்லிட்டான். இப்போ இவ போய் டான்ஸ் பண்ணிட்டான். டான்ஸ் பண்ணி ஏரோது கூட வந்த அத்தனை விருந்தினர்களையும் மிகுந்த சந்தோஷப்படுத்தினாலாம். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க டான்ஸ். இவ சந்தோஷப்படுத்தணும்னு ஏரோது மிகுந்த சந்தோஷமாகி சொன்னானா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, இந்த தேசத்துல பாதியை உனக்கு தரான் அப்படி சொல்றான். பாருங்க, ஒரு டான்ஸுக்கு தேசத்துல பாதியை தரான் அப்படி சொல்றான். படிமா அந்த வசனம். நீ என்னிடத்துல எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அது உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயின். இப்போ அவள் ஓரளவுக்கு சின்ன பிள்ளைதான், வாலிப பிள்ளை இருந்தாலும் சின்ன பிள்ளை.
இப்போ அவளுக்கு ராஜா கேட்கறான், உனக்கு என்ன வேணுங்கல்ல, தேசத்துல பாதியா நான் தரேன் அப்படி சொல்றான், ராஜ்யத்துல பாதி கூட உனக்கு கொடுக்குறேன், என்ன வேணும் கேளு அப்படின்னா அவளுக்கு இப்ப என்ன கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா அம்மா சொல்லிதான் வந்து டான்ஸ் ஆடினா. இப்ப எதுனாலும் அம்மா கிட்ட கேட்டுதான் இவ செய்வா. நான் இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவளுக்கே சுய புத்தி இல்லாம இருந்துச்சு. அதனால இவ என்ன செய்ய வெளியே ஓடினான். ஏன்னா அம்மா உள்ள இல்ல, பொண்ணை மட்டும் விட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டு அவ வெளியே இருந்தான். அப்போ அம்மா கிட்ட ஓடுறா, எனக்கு அவன் என்ன வேணும்னு கேட்கறான், எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொல்றான், நாட்டுல பாதி, நாட்டுல பாதியெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த சிறைச்சாலையில இருக்கிறான யோவான், அவன் தலையை ஒரு தட்டுல வச்சு வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன யோசித்திருப்பா, யோசித்து பாருங்க. யோவான் தலையை ஒரு தாளத்துல வச்சு கொண்டு வா. ஆனா உண்மையா இந்த பிள்ளைக்கு யோவான் தலைன்னா அவன் தலையை வெட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லை. இவன் என்ன பண்ணா, ஓடி போய் விளையாட்டா என்ன தெரியுமா செய்யறா, எனக்கு ஒரு தாளத்துல யோவான் தலையை வெட்டி கொண்டு வா அப்படி சொல்லி, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை கேட்ட போது ஏரோது துக்கம் அடைஞ்சான், பயங்கரமா துக்கம் அடைஞ்சான், அவனுக்கு ரொம்ப விசனமா இருந்துச்சு. ஆனாலும் என்ன செய்தான், அவர்கள் கூட இருக்கிறது நிமித்தமும் ஆணைக்கு நிமித்தமும் அதை நிறைவேற்றினான். ஒரு தட்டை கொண்டு வந்து தலையை வச்சு கொண்டு வராங்க மூடி. இப்ப அந்த புள்ளக்கட்டை கொடுக்கும் போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம சும்மா அவ வாங்கிட்டு போய் தன் தாய் கிட்ட கொடுத்தா அப்படி சொல்லி இருக்குது. ஆனா யோவான் தலைன்னா ஒரு தங்கத்துல செய்து ஒரு தட்டுல வச்சு அப்படி கொண்டு வருவாங்க. இப்படி கூட நினைச்சிருக்கலாம். ரத்தம் சொட்டி இருக்கும், அதோடைய முகம் வெட்டி எடுக்கும் போது எப்படி இருந்திருக்குமோ. அவன் வேற இப்படி நிறைய தலையும் முடியும் வச்சு இருந்திருப்பான். அவன் தலைய ரத்த ஊத்தத்தோடு அந்த ரத்த தட்டோட கொண்டு வந்து கொடுத்தா இவ அப்படி அலறி இருப்பான், பயந்துருக்கும். ஆனாலும் கொண்டு போய் தன் தகப்பன் தாய் கிட்ட கொடுத்தா. அவன் எடுத்துட்டு போயிட்டான். சீசர்கள் கூட வந்து யோவானுடைய சரீரத்தை மட்டும் தான் கொண்டு பண்ணாங்க, தலை என்னாச்சுன்னு தெரியாது, சரீரத்தை கொண்டு போய் தான் அடக்கம் பண்ணாங்க. அப்ப இந்த ஏரோதுடைய நாட்கள்ல தான் என்ன செய்தது, யோவான் சிறைசேதம் பண்ணப்பட்டான். ரெண்டாவது மத்தேயுடைய லூக்காவுடைய புஸ்தகம் 23:8-11 வரைக்கும் வாசிக்கும் போது இவனுக்கு இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ அது நிறைவேற சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ பிடிச்சி சிலுவையில் அறையிறதுக்காக பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்க. கொண்டு போற நேரத்துல இயேசு கிறிஸ்து வந்து பிலாத்து விசாரிக்கிறான். ஆனா எந்த குற்றமும் இவன் கிட்ட பார்க்கல அப்படி சொல்லிட்டு. அப்போ இவனை சொல்றான், இவன் யாரு, கலிலேயன். கலிலேயன்னா நான் விசாரிக்க கூடாது, கலிலேயன்னா நான் விசாரிக்க கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு குற்றவாளி இருக்கிறான்னு வைங்க, இந்த இடத்துல சவுறு செய்ததான குற்றவாளிய இந்த ஊர் காவல் நிலையம்னா என்ன செய்யணும், விசாரிக்க முடியும். வேற நாசிரத்திலயோ அங்கேயோ இங்கேயோ வேற எந்த இடத்துலயாவது அவங்கள போய் விசாரிக்க முடியாது, அதுக்கு உட்பட்டவங்க கிடையாது. அதனால இந்த இடம் இவனை விசாரிக்கிறதுக்கு நான் இல்லை, இவன் கலிலேயனா இருந்தாக்கா ஏரோது கிட்ட போட்டோம் அப்படின்னு ஏரோது கிட்ட அனுப்பிச்சிட்டான். இப்ப இயேசு வந்து ஏரோது கிட்ட வராருன்னு சொன்னோன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே இயேசு பார்க்கணும், அவன் அந்த வாஞ்சியில இருக்கிறான். அவர் அற்புதம் செய்யறாருமே, அப்படி செய்யறாருமே, இப்படி செய்யறாருமே, நான் எப்படியாவது அவர் பார்க்கணும். இப்ப வாலண்டரி அங்க அனுப்பப்படுறாங்க. படிங்க அந்த வசனத்தை படிங்க. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் ஆசைப்பட்டு இருந்தான். இப்ப இயேசு கிறிஸ்துவ பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். இவன் என்ன தெரியா பண்ணா, இயேசு கிறிஸ்துவ போயிட்டு, ஐயா நீ ரொம்ப அற்புதம் அடையாளம் செய்யாமே, குருடர்களை பார்வையை செய்யாமே, அதை பண்றியாமே, இதை பண்றியாமே, எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காட்டு அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இப்போ அவனுடைய மனைவிக்கு ஒரு மந்திரி, வேற நாட்டுடைய மந்திரி ஒரு நாய்க்குட்டியை கொடுத்தானா பரிசா. அந்த நாய்க்குட்டி மேல பலகனி, அந்த பால்கனி, அந்த படிக்கட்டி இறங்கி வர்றதான அந்த சந்து வழியா விழுந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி வச்சான். அவன் அந்த நாய்க்குட்டியை நேரம் கொண்டு வந்து இயேசு கிட்ட கொடுத்து, இந்த காலை சுகமாக்குங்க, நீங்க நொண்டியெல்லாம் நடக்க வைக்கிறீங்களா, குள்ளர்கள்லாம் பார்க்க வைக்கிறீங்களா, ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படி சொன்னானா. ஆண்டவர் மௌனமா இருந்தார். அதுக்கப்புறமா என்ன தெரியுமா செய்தானா, அந்த நாய் கொடுத்து விட்டானா ஒரு பூத்தொட்டி, அந்த அரண்மனையில இருக்கிறதான ஒரு பூத்தொட்டியை எடுத்துட்டு வந்து, இந்த தொட்டியாவது தங்கமாக்கி காட்டுங்க அப்படி சொன்னான். இந்த தொட்டியாவது தங்கமாக்கி காட்டுங்க. அவர் அதுக்கும் மசியில் அமைதியா நின்னாராம். அதுக்கப்புறமா அதே தூக்கி போட்டானா. போட்டுட்டு என்ன தெரியுமா செய்தானா, இவன் என்ன ஒன்னத்துக்கும் மதிக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் கூட அந்த அரண்மனையில டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல, அவங்கள வந்து ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அரையும் குறையுமா போட்டு இவருக்கு முன்னால கொண்டு வந்து ஒரு 6 பேர் ஆட விட்டாங்க. அவளுக்கு வந்து ஆட ஆரம்பிச்சவொடனே இயேசு கிறிஸ்து கண்ணை மூடிட்டார்.
அவங்க ஆடி ஆடி சோர்ந்து போயிட்டாங்க. அப்ப உடனே அந்த பொண்ணுங்களும் எழுந்து போயிட்டாங்களாம். உடனே இவன் என்ன தெரியுமா பண்ணானா, திராட்சை ரசத்தை ஊத்தி, இந்தா என் வீட்டுக்கு வந்திருக்கிற, உனக்கு ஏதாவது நான் தரணும் அப்படின்னு சொல்லி திராட்சை ரசத்தை ஊத்தி, குடி 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 குடின்னு அவருக்கு உதட்டுக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு வாய்கிட்ட வச்சுட்டே இருக்காங்க. அவர் குடிக்க வாயும் மூடிட்டாராம். உடனேயும் அவனும் அவன் சேவகரும் யூதர்கள்லாம் உள்ள வந்திருக்காங்களே, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆசாரியர்களும் உள்ள வந்திருக்காங்களே. இவன் ஏரோதுடைய சேவகரும் ஏரோதும் அவரை ரொம்ப நிந்திக்கா, கோவம் வந்துருச்சு. எதையும் கொடுத்து எது சொன்னாலும் செய்ய மாட்டானே அப்படி சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு அவரை நிந்திக்க ஆரம்பிச்சான். நிந்தித்து அவரை அடித்து வெளியே துரத்தி விட்டான். இவன் ஒரு பைத்தியக்காரன், இவங்கிட்ட வேற ஒரு குற்றமா நான் பார்க்கல அப்படி சொல்லிட்டான். படிமா 11. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிளாத்தனிடத்துக்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொரு பகைவராய் இருந்த பிளாத்தும் ஏரோது அன்றைய தின சிநேகிதரானார்கள். இந்த இடத்துல இவர் பைத்தியக்காரன் அப்படி சொல்லி பயங்கரமா நிந்திச்சு என்ன செய்தான், இவன் கண்ணு முன்னாலே இது கூடாது எத்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டான். இவனை கூட்டிட்டு போங்க, இவங்கள்ட்ட வேற எந்த குற்றமால, இவன் பைத்தியக்காரன், இவனை போயிட்டு பின்னால திருத்திட்டு இருக்க அப்படி சொல்லி துரத்திட்டான். பிரிமால இவன் இருந்த நாட்கள்ல தான் திபேரியா அப்படி சொல்றதான ஒரு பட்டணத்தை கட்டினான். இவன் ஒரு பட்டணத்தை கட்டினான். ஆனா இவனுடைய காலம் எப்படிப்பட்டதுன்னா, என்ன குற்றம் செய்தானோ தெரியாது, இவனை ரோமாபுரிகள் என்ன செய்தான், நாடு கடத்திட்டாங்க. ரோமாபுரி அரசு நாடு கடத்தப்பட்ட இடத்துல இவன் செத்து போயிட்டான். நாடு கடத்தப்பட்ட இவன் செத்து போயிட்டான். அடுத்தது 3வது ஏரோது பிலிப்பு 1. இவன் ஏரோது பிலிப்பு இந்த பெரிய ஏரோதுடைய மகன். இவன் அரசாளல, அரசாவல. ஆனா ரோமாபுரியில ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்திருக்கிறான். இவனை பத்தி வேற எதுவும் போடல. இவன் ஏரோதுடைய பெரிய ஏரோதுடைய மகன் பிலிப்பு. ஆனா 2வது ஏரோது அரசாண்டான். ஏரோது பிலிப்பு 2. இவன் கிபி 39 இருந்து 44 வரைக்கும் அரசாண்டான பெரிய ஏரோதுடைய மகன். இவன் கார்பங்கு கலிலேயா நாட்டை அரசாண்டவன். கார்பங்கு கலிலேயா 2 பேரை பிரிச்சு ஆள வச்சாங்க. ஏரோது மட்டும்தான் ஆண்டு இருந்தான். ஆனா 2 பேரை பிரிச்சாங்க. ஏன் 2 பேரை பிரிச்சாங்கன்னா, 2 பிலிப்பு அங்க இருந்தாங்க. இவன் ஏரோது பிலிப்பு, அப்புறம் பிலிப்புன்னு சொல்லிட்டு 2 இடத்த ஆள விட்டாங்க. லூக்காவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்துல பொந்து பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியையும் ஏரோது கற்பங்கு தேசாதிபதியுமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியையும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கற்பங்க தேசமாகிய இத்துரேயாவுக்கு திரேகையான்மித்த நாட்டிற்கு அதிபதியையும் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு இவங்க ஒரே ஆளு வச்சாம 2 பேர் இருக்கிறதுனால கண்டிப்பா போட்டாப்பட்டி வந்திருக்கும், சண்டை வந்திருக்கும். நான் தான் ராஜாவாம், நீ தான் ராஜாவாம் அப்படி சொல்லி போட்டாப்பட்டி இருப்பாங்க. ஏற்கனவே இருந்தவங்க அப்படி போட்டி இல்லை, தனியா இருந்தான். மூத்தவனா இருக்கிறதுனால அவனை ராஜா ஆக்கிட்டாங்க. இப்ப 2 பேரு 2 மகனுங்க இருக்கிறானுங்க. ஒருத்தர் ஆசை இல்ல, ஏரோதா இருக்கணும்னு ஆசை இல்ல, அரசாளணும்னு ஆசை இல்லை, அவன் போய் தனியா இருந்துட்டான். இவனுக்கு 2 பேரும் போட்டி போட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு என்னாச்சு, 2 பேரும் போட்டி போடுறதுனால அவனுக்கு 1/4 பங்கு தேசம், அவனுக்கு 1/4 பங்கு தேசம் அப்படி பிரிச்சு கொடுத்துட்டான். நீ கலிலேயாவை ஆண்டுகொள், அவன் என்ன செய்யறான், வேற எதனா ஆண்டு கொள்ட்டான்னு சொல்லி வேற நாட்டை கொடுத்துட்டாங்க. இவன் செசரியா பட்டணத்தை கட்டினான். இந்த ஏரோதா செசரியா பட்டணத்தை கட்டினான். மத்தேயு 16:13 அங்க இயேசு கிறிஸ்து போனதான ஒரு இடத்து பேரு செசரியா அப்படி சொல்லியிருக்கோம். அங்க செசரியா பட்டணத்தை இவன் தான் கட்டினான் அப்படி சொல்லியிருக்கு. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகள் வந்தபோது, பிலிப்பு செசரியா அப்படி சொல்லியிருக்கு இல்லையா, இவன் போய் தம்பி ஆளுகை செய்தான இடத்துல ஒரு பட்டணத்தை பிலிப்புன்னு பேர் வச்சுக்கிட்டான். இவனுடைய பக்கத்து நாடு. இவன் பிலிப்புன்னு பேர் வச்ச உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்தது, நம்மளும் என்ன செய்யணும், ஒரு பட்டணத்தை கட்டி ஒரு பேரை வைப்போம் அப்படி சொல்லி செசரியா அப்படி சொல்லி பேர் வச்சு ஒரு பட்டணத்தை கட்டி விட்டுட்டான். இந்த ஏரோது செய்ததான காரியம் இதுதான். இவன் முடிஞ்சது 5வது ஏரோது. ஏரோது அகரிப்பா. இவன் ஏரோது அகரிப்பா. இவன் யாரு, ஏரோதுடைய பெரிய ஏரோதுடைய பேரன் அப்படி சொல்லியிருக்கு. கிபி 44 இருந்து 52 வரைக்கும் அரசாண்டானா யூதேயா தேசத்தை. பெரிய ஏரோதுடைய பேரன். இவன் தான் அப்போஸ்தலருடைய காலத்துல சபையை துன்பப்படுத்தி யாக்கோபை கொலை செய்தவன். 12வது அதிகாரம் அப்போஸ்தலர்
1:2. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பாத்தீங்களா? அக்காலத்திலே இந்த ஏரோது தான் அப்போஸ்தலருடைய காலத்தில் இருந்தாங்க. அப்ப இந்த ஏரோது யாரு? 5வது ஏரோது. இவன் இருந்த நாட்களை தான் சபையை துன்பப்படுத்தினான். 1வது வசனத்துல அவன் சபையை துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். சபையை துன்பப்படுத்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா பிலிப்பை கொண்டு போட்டான். பிலிப்பை கொண்டுட்டு என்ன தெரியுமா செய்தான்? பேதுருவையும் பிடிச்சி ஜெயில போட்டான். இவனையும் கொல்லுவோம், யூதர்கள் நம்ம மேல சந்தோஷப்படுவாங்க, யூதர்கள் நம்மள நல்லா மெச்சிப்பாங்க, நல்லா வச்சுப்பாங்க, நம்ம இவங்களெல்லாம் அடிச்சு நாசம் பண்ணுவோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எழுமனவன் தான். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எழுமனவன் தான். 2வது இவன் இன்னொரு காரியத்தை செய்துட்டான். என்னன்னா, ராஜவஸ்திரம் போட்டு இவன் தான் பிரசங்கம் பண்ணான். 12:21 ராஜவஸ்திரம் போட்டு பிரசங்கம் பண்ணி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை இவன் எடுத்துக்கிட்டான். தேவதூதன் இவன் அடிச்சபடினால் பயங்கர கொடிய வியாதிப்பட்டு செத்து போனான். குறித்த 12:21 குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திர தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். குறித்த நாள் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா? அந்த குறித்த நாள் என்ன தெரியுமா? பஸ்காவுக்கு முந்தின நாள். பஸ்காவுக்கு முந்தின நாள். இந்த பஸ்காவுக்கு முந்தின நாள் என்ன தெரியுமா செய்வாங்க? எல்லா யூதர்களும் அரண்மனைக்கு வருவாங்களாம். எதற்காக அப்படின்னா, அவன் தேவாலயம் கட்டி கொடுத்தான் இல்லையா? தேவாலயம் கட்டி கொடுத்ததுனால அவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. அப்போ பஸ்காவுக்கு முந்தின நாள் ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரும் வந்து தன் வீட்டுல எதுவும் சமையல் பண்ணாம ஏரோதுடைய அரண்மனைகள்ல பானை வச்சு, இப்ப கோவில பொங்க வைக்கிறாங்க பாருங்க, லைனா பொங்க வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செய்வாங்களாம். அந்த மாதிரி செய்து அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதான நேரத்துலதான், அதுதான் குறிக்கப்பட்ட நாள். இப்போ எல்லா அரண்மனைக்குள்ள வந்திருக்கிறாங்க. எல்லா அரண்மனைக்குள்ள வந்து அரண்மனை வாசல், வெளியே, உள்ள, முற்றம், எல்லா இடத்துலயும் யூதர்கள் நிரம்பி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல இவன் என்ன பண்ணான்? ராஜவஸ்திரம் போட்டுக்கினான். ராஜவஸ்திரம் போட்டு வந்து உட்காந்துட்டு என்ன தெரியுமா செய்தான்? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். யோசித்து பாருங்க, இயேசுவை குறிச்சு இவன் பிரசங்கம் பண்ணல. இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணல. ஏன்னா வந்திருக்கிற அத்தனை பேர் யூதர்கள், அவங்க இயேசுவை வணங்க மாட்டாங்கல்ல, இயேசுவை பத்தி அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து மோசேவுடைய பிரமாணத்தை பத்தி பேசணும். ஏரோதியார்கள் வர வர அத்தனை பேரும் யூதயா தேசத்துல இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த பழைய பிரமாணங்களை கத்துக்கொள்வாங்களாம். ஏன் அப்படி சொன்னாக்கா, அந்த பழைய பிரமாணங்களை கத்துக்கொள்ளும் போது தான் அவங்க பிரமாணத்துல தான் உறுதியா இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால அவன் பிரமாணத்தை பேசினா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதனால தான் அந்த சாஸ்திரிகள் வரும்போது அந்த பெரிய ஏரோது என்ன செய்தான்? பிரமாணங்களை எடுத்து ஆசாரியர்களை கூப்பிட்டு மேசியா எங்க பிறப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த காலம் எப்ப பிறப்பாரு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். அப்ப அவனுக்கு வேதம் எல்லாம் தெரியும். அப்ப ஒவ்வொரு ஏரோதியார்கள் வர 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 நியாயப்பிரமாணத்தை கத்துக்கொள்வாங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தை கத்துக்கொள்ள இவன் பிரசங்கம் பண்ணான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதை பத்தி பிரசங்கம் பண்ணியிருப்பான்? மோசையை பத்தி சொல்லியிருப்பான், கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லியிருப்பான், மேசியா குறித்து சொல்லியிருப்பான். இதெல்லாம் இவன் பேசும்போது என்னவா சம்பவிச்சது? உண்மையா மேசியை பத்தி தான் சொல்லியிருப்பான். நாமெல்லாம் ராஜாவா இருக்கிறோம், நாம ராஜ வஸ்திரம் போட்டிருக்கிறோம், நான் ராஜாவா இங்க சிங்காசனத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன், ஆனா நம்ம எல்லாம் ஆளுக செய்யறதான ஒரு மேசியா அதிசீக்கிரமாய் வருவா இப்படி சொல்லியிருப்பான். கண்டிப்பா நான் ராஜ வஸ்திரம் போட்டு கால் பங்கு தானே தேசத்தை ஆளுக செய்யறேன், ஆனா நமக்கு ஆளுக செய்கிற ஒரு ராஜாதி ராஜா அதிசீக்கிரம் வருவார் என்று பிரசங்கம் பண்ணியிருப்பான். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மேசியாவை தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவதூதன் பக்கத்திலே இருந்தான். அவன் பேசும்போது தேவதூதன் பக்கத்திலேயே இருக்கிறான். இவன் பேசினோன்னு எல்லாரும் இது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா யூதர்களுக்கு அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதை வந்து தேவ வார்த்தை அப்படித்தான் எண்ணுவாங்க. இப்ப தேவ வார்த்தை, இது தேவனுடைய சத்தம்னு கனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே உனக்கு என்ன தெரியுமா ஆச்சு? என்னை எல்லாரும் மெச்சி கொண்டாங்க பத்தியா, எல்லாரும் என்ன கனம் பண்றாங்க, இப்ப எல்லாரும் நிச்சயமா நான் சொல்றத கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை இவன் எடுத்துக்கிட்டான். அதனால தேவதூதன் அந்த இடத்துல அவனை அடிக்கிறான். படிங்க. அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இருந்தான். பாத்தீங்களா? தேவதூதன் உடனே அவனை அடிக்கிறான். அந்த இடத்துலயே புழுத்து செத்து போயிட்டான். பிரியமானவர்களே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த தெரியாததான் ஏரோதியார். விஷயம் தெரியும். இப்ப எனக்கும் நிறைய பிரமாணம் தெரியும், நிறைய பிரசங்கம் பண்ணிக்கலாம், நிறைய தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம். இப்ப சொன்ன உடனே பிரதர் நீங்க சூப்பரா பிரசங்கம் பண்ணீங்க, நீங்க சூப்பரா பிரசங்கம். ஆமா, நான் சூப்பரா தான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னா கனத்தை நானே எடுத்துக்கிட்டேன், நான் தான் கனத்தை எடுத்துக்கிட்டேன். இல்ல, இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை.
அவர் என் வாயில வைக்கிறார், நான் சொல்றேன். எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது என்னுடைய வார்த்தை கிடையாது. அவர் கொடுக்கலன்னா இந்த வார்த்தை என் நாவல இல்லை. அவர் கொடுக்கலன்னா இந்த வார்த்தை என் நாவல இருக்காது. அப்புறம் நான் எப்படி நல்லா பிரசங்கம் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. நான் பேசுற வார்த்தைகளை யாராவது கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இவன் பேச்சு எதுக்கு கேட்கணும்? அப்ப தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்க. அப்போ நான் அதுல தேவன் இருக்கிறார், அது தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லும் போது அவனே சொல்லிக்கிறோம், ஆமா இந்த காரியத்தை கர்த்தர் தான் எனக்கு வெளிப்படுத்தினார், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு தானே பண்ணிருக்கணும். இவன் தன்னத்துல அந்த கணத்தை எடுத்துட்டு தன்னை புகழும்படியா செய்துட்டான் ஜனங்களை. அதனால தான் ஆண்டவர் உடனே அவனை அடிச்சான். இவன் அந்த இடத்துலயே புல் பூத்து செத்து போயிட்டான். அடுத்ததா ஒரு ஏரோது வந்தான், 6வது ஏரோது. இவன் பேரு ஏரோது அகரிப்பா. இவன் ஏரோது அகரிப்பா அப்படி சொல்லி பேர் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னால பேர் வச்சால ஏரோது அந்திப்பா. அந்த முத நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்திப்பா துரை அப்படி சொல்லிட்டு அவங்க தாத்தா பேரை தான் அவன் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவங்க தாத்தா பேரை தான் சேர்த்து வச்சுக்கிட்டான். ஆனா இவன் ஏரோது அந்திப்பா அப்படி சொன்னான். இவன் பவுல் இருந்த நாட்கள்ல இவன் இருந்தான். இவன் செத்தவனையும் அந்த ராஜ்யத்துக்குள்ள வரான். பவுல் இருந்த நாட்கள்ல இவன் ஒரு நாள் பவுலை பிடிச்சி ஜெயில போட்டிருந்தாங்க. ஜெயில போடும் போது இவன் தான் கூப்பிட்டு விசாரிக்கிறான் பவுல, உன்னை எதுக்கு சிறைச்சாலைக்குள்ள போட்டிருக்காங்க, விஷயம் என்ன அப்படி சொல்லி விசாரிக்கும் போது பவுல் சில காரியங்களை சொல்லும் போது இவன் பயந்துட்டு கொண்டு போய் சிறையில வச்சுட்டான். சிறையில வச்சுட்டு இவங்கிட்ட ஏதாவது பணம் போடுங்கணும் அப்படி சொல்லி பார்த்தான். அவன் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு நாள் மறுபடியும் இவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனம் வாசனம். அப்போஸ்தலர் இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விஷயம் ஏதாகில எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமா அகிரிப்பா ராஜாவை உமக்கு முன்பாக கொண்டு வந்தேன் என்றார். இவனை விசாரிக்கிறதுக்காக இவனை கொண்டு வராங்க. இப்போ இவனுடைய காரியத்தை பேசு, உனக்கு அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் நிக்கிறாங்க. அப்போ பவுல் ஒரு சரித்திரத்தையே சொல்லிட்டு வரான். அகரிப்பா ராஜாவே, நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் கிடையாது. நான் இந்த மார்க்கத்தை எதிர்த்து அழிச்சிட்டு இருந்தவன். இப்போ இந்த மார்க்கத்தை அழிக்கபடியா நான் என்ன செய்தேன், எருசலேமுக்கு கடந்து போனேன். எருசலேமுக்கு கடந்து போகும்போது நான் ஒரு இடத்துல வரும்போது நான் விழுந்து போனேன். எனக்கு முன்னால பயங்கரமான ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. அதனால எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. நீர் யார் என்று கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் தான் நீ ஆராதிக்கிற, அதாவது நான் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு அப்படி சொன்னாரு. அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கும் போது அங்க நடந்த சரித்திரத்தெல்லாம் இவன் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வந்து ஒரு காரியத்தை சொல்றான். அகரிப்பா ராஜாவே, நீர் யூத அந்த ஏரோது தானே, நீ தீர்க்கதரிசி வார்த்தைகளையும் நம்புற தானே அப்படி சொல்லி கேட்டான். 26வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றார். நீ தீர்க்கதரிசிகளை நீ தான் ஏரோது தானே, யூதர்களுடைய காரியமெல்லாம் உனக்கு தெரியும் தானே, நீ தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறவர் தானே, நீ விசுவாசிக்கிறவர் என்று நான் அறிவேன். இப்படி சொன்ன உடனேயும் 28வது வசனத்துல அவன் சொல்றான், டேய் இன்னும் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தா நீ என்னையும் கிறிஸ்தவனாக்க முயற்சி பண்ற அப்படி சொல்றான். அவன் சத்தம் போடுறான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். பாத்தீங்களா, நீ சொல்ற காரியத்தெல்லாம் பார்த்தா எனக்கே மாறிடணும் போல தோணுது. இன்னும் கொஞ்சம் விட்டா நீ என்ன சம்மதிக்க வச்சிருவேன் நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு. அவன் எப்படி பேசுறான், நீங்க தீர்க்கதரிசித்தால் நம்புறது தானே, நீங்க தீர்க்கதரிசி விசுவாசிப்பீங்க தானே, நீங்க விசுவாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். இப்போ ஒரு ஆள் போயிட்டு ஒரு மாதிரி வித்தியாசம் முரட்டாட்டமான ஆளா இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க முரட்டாட்டமான ஆள்ல உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்குதானே, உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த முரட்டான ஆள் கூட என்ன தெரியுமா செய்வாங்க, அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். என்னடா இவன் தெய்வ பக்தி இருக்கு, உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், இவன் நம்மள ரொம்ப வித்தியாசமால நினைச்சிட்டு இருக்கிறான், இவனுக்கு முன்னால நம்ம இப்படி சத்தம் போடுறது, அப்படி சைலண்ட் ஆயிடுவான். இவன் அவனை எப்படி பிடிக்கிறான் பாருங்க. நீ தீர்க்கதரிசிகளை நம்புறவர் தானே, நீ தீர்க்கதரிசிகளை நம்புறவர் என்று எனக்கு தெரியும் அப்படின்ட்டான். இவனே தகைச்சு போயிட்டான்.
திகச்சு போய் சொல்றான், டேய் இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன கிறிஸ்தவனா மாத்திடுவிய, நீ அதுக்கு தான் பிளான் போட்டு வர அப்படி சொல்றான். ஏன்னா அவனே சொல்றான், அகிரிப்பா ராஜா, பவுலே அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் முடிக்க வச்சிருச்சு அப்படி சொல்றான். கீழே படிங்க, 24 வசனம். 24வது வசனம். இவ்விதமா அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரைத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றார். பாத்தீங்களா, அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்கிடுச்சு, நீ படிச்சு படிச்சு பைத்தியக்காரனா மாறிட்ட அப்படி சொல்றான். ஏன்னா பவுல மாதிரி படிச்சவன் யாரும் கிடையாது, பவுல மாதிரி படிச்சவங்க யாரும் கிடையாது. அவன் கமாலியனுடைய பாதப்படியில உட்காந்து படிச்சவன். அவனே சொல்றான், என் வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பார்க்கலாம் அதிகமாய் படிச்சவன் நான். எதுல? அவங்கெல்லாம் அனுபவத்துல வளர்ந்து வந்தாங்க. ஆனா நானும் சரித்திரத்தை படிச்சு படிச்சு ஆராய்ஞ்சு கத்துக்கொண்டவன். என் வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்றான் பவுல் ஒரு இடத்துல. என் வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட எனக்கு தெரியும். அவ்வளவு விஷயங்களை நான் படிச்சு 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 ஆராய்ஞ்சு கத்துக்கிட்டேன். நான் கமாலியனுடைய பாதப்படியில இருந்து படிச்சவன் அப்படி சொல்றான். இப்போ பவுல் எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த அகிரிப்பாவுக்கும் தெரியும். பவுல் எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த அகிரிப்பாவுக்கும் தெரியும். அதனால்தான் அவன் சொல்றான், பவுலே உன் அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு, நீ அதிகமா கட்டுறதுனால பைத்தியம் பிடிச்சு பேசுற. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரைத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றார். பாத்தீங்களா, அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாயிடுச்சு. அப்போ அதிகமா படிச்சு நீ பைத்தியம் பிடிச்சி நீ இல்லாதலாம் சொல்ற அப்படி சொல்றான். யோசித்து பாருங்க. இவன் அது கீழே வாசிங்க. அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமோ சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். எப்படி சொல்றான் பாத்தீங்களா, நீ நினைக்கிற மாதிரி நான் பைத்தியக்காரன் இல்ல, சத்தியம் என்கிட்ட இருக்குது, நான் சொஸ்த புத்தி, நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். பைத்தியம் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது, பைத்தியக்காரன் பேசுறது அவனுக்கே தெரியாது. ஆனா நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு பேசுறேன், நான் பைத்தியம் அல்ல அப்படி சொல்றான். அது கீழே, இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகியால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன், இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன். யார் தெரியுமா அந்த ராஜா? இவைகள் அந்த ராஜா அறிந்திருக்கிறார். அந்த ராஜாவுக்கு தெரியும் நான் சொல்ற காரியமெல்லாம் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். இந்த அகிரிப்பா ராஜாவை தான் சொல்றாங்க. அப்ப அந்த மனுஷன் அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் முடிக்க வச்சது சொல்லுது இந்த ராஜா கிடையாது, அவன் வேற ஒரு மனுஷன். அங்க இருந்த தான அதிபதி தான் அவனை போட்டு கத்துறான், ஏய் உனக்கு படிச்சுட்டு நீ என்ன பெணாத்துறன்னு தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி. ஆனா இவன் சொல்றான், உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனா அந்த ஏரோது ராஜாவுக்கு தெரியும், அவன் யூத சரித்திரத்தெல்லாம் படிச்சிருக்கிறான், அவனுக்கு அது தெரியும் இது தெரியும். அவன் அப்படி உஸ்பேத்தி ஓழ்த்தி விட்டு, நான் சொல்ற சங்கதி எல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படி சொல்லலாம். ராஜாவுக்கு இப்ப என்ன பேசுனான்னு தெரியல. இப்ப அவன் என்ன வேற எல்லாத்தையும் தெரியும் வேற ஜனங்க முன்னால சொல்லிட்டான், எல்லாம் எனக்கு தெரிஞ்ச சந்ததின்னு சொல்றானே அப்படி சொல்லிட்டு அவன் அமைதி ஆயிட்டான். இப்ப இவன் பேச ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு இதை படிங்க. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றார். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? அத சொல்லிட்டு ராஜாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா ராஜாவை யூத கோலத்து மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார், அவங்களுடைய வாஞ்சியை படிக்கிறார், அவங்களுடைய பிரமாணத்தை படிக்கிறார், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறார். அப்பதான் ராஜாவே, நான் சொல்றது கரெக்ட் தானே, நீங்க தீர்க்கதரிசி நம்புறீங்க தானே, நீங்க நம்புறவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டான். இப்ப என்ன பண்ண முடியாம அப்படியே சாமி அவன் மேல சொல்றான். இப்ப அவன் சொல்றான், டேய் கொஞ்சம் குறைய விட்டா என்னையும் உன் பக்கம் எடுத்துட்டு போயிடுவோம் போல இருக்கு அப்படி சொல்றான். பவுல் சொல்றான், உங்களை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் என் வார்த்தை பிரசங்கத்துக்கு நான் கூப்பிடணும்னு விரும்புறேன் அப்படி சொல்றான். கீழ் உள்ள வசனம். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறிய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, முழுசும் என்னை போல ஆகணும், உன்னை மாத்திரமல்ல இந்த பூமியில இருக்கிற அத்தனை குடிமக்களை நான் என்ன போல மாறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்றான். பெரிய மன்னர்களை, இந்த ஏரோது எப்படி செத்தான்னு தெரியாது, இந்த ஏரோது எப்படி செத்தான்னு தெரியாது. 60 வரைக்கும் இருந்தான், 52 இருந்து 60 வரைக்கும் இருந்திருக்கிறான். ஒவ்வொரு ஏரோது வரும்போதும் ஒவ்வொரு மரணத்துல அனுபவிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு காரியம் அவங்களுக்கு நடந்தது, ஒவ்வொரு பட்டணத்தை கட்டினாங்க, ஒவ்வொரு ஏரோதும் வித்தியாசமானவங்க. ஆனா இவங்க யாருமே, அதாவது யூத மார்க்கத்தை விசுவாசித்தாங்க, நம்பினாங்க, எல்லாம் தெரியும், ஆனா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவங்க யாரும் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இப்ப இவங்களுடைய எண்ணம் முழுதும் என்னவா இருந்துச்சுன்னாக்கா, யூதர்களை அடக்கி ஆளணும்,
யூதர்களுக்கு மேல் நான் ராஜாவா இருக்கணும், யூதர்கள் எங்களுக்கு கீழே இருக்கணும், அவங்களே ஆளக்கூடாது, அவங்களுக்கு ஒரு சுயாதீனம் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது, அவர்கள் நம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைச்சவங்க இவங்கெல்லாம். அதனாலதான் ஆண்ட சொல்றாங்க, அவங்க கட்டினா நான் இடிப்பேன், அவங்க கட்டினா நான் இடிப்பேன், அவங்க பாழாய் போற வரைக்கும் நான் பண்ணுவேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அவங்கள நான் வெறுக்கிறேன், ஏசாவை நான் வெறுத்தேன் அப்படி சொல்றாரு. 1வது வசனத்துல யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். ஏன் வெறுக்கிறாருன்னா, ஆளுகை செய்யறதான அந்த தன்மை உள்ளவங்க, அந்த ஆசை உள்ளவங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆவிகள் நம்மளுக்கு வரையவே கூடாது. நம்மளை யாராவது ஆளுகை செய்ய நினைக்கிறாங்கன்னா, நீங்க உடனே யோசிக்கணும், ஏதோவுடைய ஆவிதான் இது, இது ஏரோதுடைய ஆவி. இந்த ஏரோதுடைய ஆவி நம்மள ஆளுகை செய்ய பார்க்குது. உடனே நம்முடைய தேவனை நினைக்கணும், நம்முடைய ஆண்டவரை நினைக்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே வித்தியாசமானவங்க, இந்த ஏரோதியார்கள் எல்லாமே வித்தியாசமானவங்க. ஆனா அவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தோம், தீர்க்கதரிசிகள் அவன் நம்புறான். ஆனா ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு மனசே இல்லை. கொஞ்சம் குறைய என்ன கிறிஸ்தவனை ஆக்க பாக்குறியான்னு கேட்டானே தவிர அவன் கிறிஸ்தவனை ஆகவே இல்லை. ஆண்டவருக்குள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னம்னா உலகம் காரியம், உலக பிரியமான காரியம் மட்டும்தான். சம்பாதிக்கணும், நல்ல ஆடம்பரமா இருக்கணும், ஆளுகை செய்யணும், ராஜாக்களா இருக்கணும், அவர்கள யாருமே அடிமைகளா இருக்கணும் விரும்பவே மாட்டான். அந்த காரியங்கள்லாம் நம்ம கிட்ட கூட வரக்கூடாது. நாம எல்லாரும் என்ன செய்யணும், அடிமைகளா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். இந்த யூதர்கள் அடிமைகளா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தாங்க. பவுலுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, எங்கெங்கே போனான், எங்கெங்கே ஆகப்பட்டான். ஆனா கூட அவன் என்ன செய்தான், தனக்கு வர கட்டுகள்ல கூட நான் கட்டுலையும் உபத்திரவத்திலையும் பாடுகள்லையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு கேட்டு போயிட்டான். எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, பசி இருந்துச்சு, பட்டினி இருந்துச்சு, நிர்வாணம் இருந்துச்சு, நாசமோசங்கள் இருந்துச்சு, எல்லா காரியம் இருந்தா கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவன் ஒரு இடத்துலயும் நான் சந்தோஷமா இருந்தேன், சுகமா இருந்தேன் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை பவுல். படிங்க ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். பாத்தீங்களா, இதெல்லாம் நான் ஜெயிக்கிறேன், முற்றிலும் அன்பு கூறுகிறார். கலாத்தேர்லயோ இல்லைன்னா எபேசியர்லயோ எதுலயோ ஒரு தீமோத்தேயுல எதிர சொல்றான், நான் கப்பல் சேதத்துல இருந்தேன், அதுல இருந்தேன், கொரிந்தியர்ல எதிரி அதுல இருந்தேன், இதுல இருந்தேன், தண்ணியில மிதக்கினேன், என் மிலாற்று காலினால் 2 முறை எட்டி உதைச்சாங்க என்ன, வாரினால் 40க்கு 1 குறைய என்ன அடிச்சாங்க, ஒரு முறை கல்லெறியப்பட்டேன், என்னை செத்துட்டேன்னு வெளியே கொண்டு போய் போட்டாங்க, நான் அப்புறமா ஆண்டவர் ஜீவன் எனக்கு வந்து எழும்பி வந்துட்டேன், என் கட்டுக்களை நினைத்து கொள்ளுங்க, என் கட்டுக்களை நினைத்து கொள்ளுங்க, என் கட்டுக்களை நினைத்து கொள்ளுங்க அப்படி சொல்றான். பிரியமானவர்களே, என்றைக்கு பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அதுக்கு முன்ன கூட அவன் ஆசீர்வாதமா இருந்தான், ஒரு 100க்கு அதிபதியை போல இருந்தான், அவன் ஒரு அதிகாரியா இருந்தான். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அவன் சாகும் வரையிலும் உபத்திரவத்தை தான் அனுபவிச்சானே தவிர எந்த இடத்துலயும் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன்னு சொல்லவே இல்லை. ஒரு இடத்துலயும் சொல்ல. அவனை கடைசியில கூட 2 வருஷமா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்து சிரச்சேதம் பண்ணி தான் கொண்டாங்களாம். பவுல் 63ல தான் செத்து இருக்கிறான், கிபி 63ல செத்தான். ஆனா அவனை சிரச்சேதம் பண்ணி தான் கொண்டாங்களாம். 2 வருஷம் வரைக்கும் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தான், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அதனாலதான் அவன்கிட்ட வந்து 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 பிரசங்கம் கேட்டு போனான். எல்லாரும் வந்து வந்து வீட்டுல வந்து யூதர்கள் பிரசங்கம் கேட்டு போனான். அது அதிகரிக்கும் போது அவனை கொலை செய்து போட்டான். அப்ப சாகும் வரையிலும் அவன் அடிமையாவே இருந்தது. அதனால்தான் அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடி. அவன் சொன்ன கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அப்ப கடைசி நிர்பம் அது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, இரக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே தேடுங்க, அதையே நாடுங்க, அதையே பண்பிட்டுருங்க, அதையே பிடிச்சு கொள்ளுங்க அப்படி சொல்றான். அப்போ அவனுடைய வாழ்க்கை வரலாற படிச்சோம்னா எந்த இடத்துலயும் அவன் சந்தோஷமா இருந்தான், அப்படி இருந்தான் இப்படி இருந்தான் இல்ல, அங்க ஓடுறான் இங்க ஓடுறான். ஒரு 40 பேர் சேர்ந்து என்ன தெரியுமா செய்தாங்க, பவுலுக்காக சாப்பிடவே மாட்டான், அவனை கொலை செய்யற வரைக்கும் சாப்பிட மாட்டான் அப்படி சொல்லி தீர்மானம் பண்ணி சத்தியம் பண்ணிக்கிட்டானுங்க. அதனால ஒருத்தன் என்ன செய்தான், உன்னை இப்படி சாவடிக்காம சாப்பிட மாட்டேன் 40 பேருக்கு மேல சத்தியம் பண்ணியிருக்கானுங்க. அப்படிதான் சொல்லி கோட்டை செவர்ல தான் அவனோட கூடையில இறக்கி விட்டாங்க. நைட்டோட நைட்டா கூடையில இறக்கி விட்டு வேற ஒரு ஊருக்கு அவன் தேசாந்தரியா ஓடினான். அப்ப பவுல் எந்த இடத்துலயும் பயந்து பயந்து சொப்பனம் பாக்குறான். ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நீங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படி சொல்லி அவன் ஒரு ஊருக்கு போறான்.
அந்த ஊர்ல ஒரு ஸ்திரீ, ஒரு தேவனுடைய மனுஷன் நல்ல வழியை அவனுக்கு காட்டுவான், நல்ல வழியை நமக்கு காட்டுவான்னு சொல்லிட்டு வரான். அவன் சினம் கொண்டு அநேக நாள் அவர் சொல்லிட்டு இருக்கிறான்னு இந்த ஆவியை இவனை விட்டு போன்னு குறி சொல்ற ஆவியை துரத்தி விட்டான். அந்த குறி சொல்ற ஆவி நிமித்தம் அவனுடைய எஜமானுக்கு அதிகமான பணம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த குறி சொல்ற ஆவி அந்த பொண்ணை விட்டு போயிடுச்சு. யோசித்து பாருங்க, கீழே விழுந்திருப்பா. கீழே விழுந்ததான வாலிப பொண்ணு என்ன செய்திருக்கணும்? பவுலும் சீலாவும் போய் தூக்கி இருக்கணும். இந்த ஆவியை அவளை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னவனு எஜமான் என்ன பண்ணிருப்பான்? கோபம் பயங்கரமா வந்துருச்சு. இவன் யாரோ எந்த ஊரு தெரியல, நம்ம ஊர் கொள்ளை கையை பிடிச்சிட்டான், கீழே தள்ளிட்டான். அதனால அந்த ஊர் ஜனமே பவுலையும் சீலாவையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சது. அடிச்சுதான் என்ன செய்தாங்க? லேடிஸ் கேஸ் இல்லையா, அதனாலதான் உள் காவலில் வச்சாங்க. எங்க பார்த்தாலும் அடிபட்டு ரத்தம் ஊத்தி வேதனைப்பட்டிருக்கிற நேரத்தெல்லாம் அவங்க பாடி துதிச்சாங்க. எங்க சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? எந்த இடத்துல சந்தோஷம் வந்துச்சு அவங்களுக்கு? பவுலுக்கும் சீலாவுக்கும் அடிபட்டு வேதனைப்பட்டு காலத்துக்கு தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. தொங்கிட்டு அவங்க சந்தோஷத்தோட பாடினாங்க, ஜபித்து பாடி துதித்தாங்களாம். துக்க நேரத்திலையும் அந்த வேதனை நேரத்திலையும் பாடுகள் நேரத்திலையும் நமக்கு ஒரு பாட்டு வருது அப்படி சொன்னாக்கா அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்துடும். நம்ம அப்படி இந்த நாட்கள்ல செய்வோமா? பவுலுடைய பாதையெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த ஏரோதியார்களுடைய எண்ணங்கள்லாம் சுகிட்சமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு பாடுகளும் வரக்கூடாது, என்னை யாரும் நிந்திக்க கூடாது, என்னை யாரும் எதுவும் பேசக்கூடாது, எனக்கு யாரும் விரோதமா எழும்பக்கூடாது. இதுதான் அந்த ஏரோதுடைய எண்ணங்கள். அந்த ஆவிகள் நமக்கு இருக்கக்கூடாது. பவுல் கஷ்டப்பட்டான், வேதனைப்பட்டான், கண்ணீர் படிச்சான், எல்லாம் பண்ணான். ஒரு விரியன் கடிக்குது அவனை. அந்த ஒரு தீவுல வரும்போது விரியன் கடிக்குது. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, இவன் ஒரு கொலை பாதகன், கப்பல் உடஞ்சி போச்சு, இவன் தண்ணியில மிதக்கிட்டு இருந்தான், இவனை சமுத்திரம் கொல்ல பார்த்துச்சு, அதுல இருந்து தப்பிச்சு வந்தான், ஆனாலும் இவனை சாவு துரத்திட்டு வருது அப்படி சொல்றாங்க. பாம்பு கட்சி தொங்குது. ஏன்னா அங்க அந்த தீவுக்குள்ள வந்தாங்க, கொஞ்சம் விறகு எடுத்து போட்டு அவங்க அனல் உண்டாக்குறாங்க. உடனே அந்த தீயில என்ன செய்தான்? அந்த சர்பத்தை விரியனை உதறி விட்டுட்டு நிக்கிறான். விரியன்னா சாதாரணமானது. நல்ல பாம்பு கடிச்சா கூட நம்ம கொஞ்சமா உயிர் இருக்கும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு சாவோம். நல்ல பாம்பு கடிச்சு, விரியம் பாம்பு கடிச்சிச்சுன்னா உடனே செத்துரும். பட்டு விரியன் அப்படிதான் சொல்றாங்க. இவன் அதை புடுங்கி போட்டுட்டு ஒரு சேதமும் வராம பாக்குறாங்க. ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவனுக்கு கொஞ்ச நேரத்துல மண்டை வீங்கும், கை கால் வீங்கும், மயங்கி கீழே விழுவான், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பவுல ரொம்ப நேரமா பாக்குறாங்க, அவனுக்கு ஒண்ணுமே வரல. பக்கத்திலே இருக்கிறான். பக்கத்துல லூக்கா இருக்கிறான், அவங்க ஒரு டாக்டர். லூக்காவே இந்த மாதிரி பாம்பு கடிச்சது, எனக்கு எதனா சேதம் வருமா, நீ ஒரு செக் பண்றியா, நீ டாக்டர் தானே, எதனா சொல்றியா, எதனா பச்சையில மருந்தாவது கொடு, அது கூட கேட்கலாம். அவன் பாட்டுன்னு உதறி போட்டு இருக்கிறான். ஜனங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயோ, இவர்கள் தேவ மனுஷர்கள், ஒரு சேதமும் வரல, தேவ மனுஷர்கள். அப்படியே மாறுது. கொஞ்சம் முன்னதான் சொல்றாங்க இவன் ஒரு கொலைபாதகன் அப்படி சொல்றாங்க. இந்த பாம்பை உதறி போட்ட உடனே சொல்றாங்க இவங்க தேவ மனுஷர்கள் அப்படி சொல்றாங்க. பாத்தீங்களா? நமக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது அதில் சேதப்படுத்தாம பாதுகாக்கிறதான ஒரே தன்மை என்னன்னா, இந்த உபத்திரம் என்னை விட்டு போகணும்னு அவன் நினைக்கல. அவன் சொல்றான் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல நிந்தையும் அவமானங்களையும் பாடுகளையும் நான் விரும்புறேன் அப்படி சொல்றேன். நான் விரும்புறேன். நான் எனக்கு இருந்த பிரச்சனைக்காக 3 முறை ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே உன் பலன் பரிபூர்ணமா விளங்கும் அப்படி சொல்றாரு. அதனால அவன் என்ன செய்றான்? எனக்கு வர நிந்தை, அவமானம், நிந்தைகள், பாடுகள் எல்லாத்தையும் பலவீனத்தை நான் இருக்க விரும்புறேன். ஏன்னா கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள அப்பதான் வரும். அதனால இது எனக்கு போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப அவன் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அதுல இருந்து அவன் சாகர வரைக்கும் போராட்டம் 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 போராட்டம். சுகிட்சமா இருந்ததே இல்லை, இலைப்பாறுதலா இருந்ததே இல்லை. போராடிட்டே இருந்தான். அந்த போராட்டத்திலேயே ஓடினான், ஓட்டத்தை முடிச்சிட்டான், விசுவாசத்தை காத்து கொண்டான், நீதியின் வைக்கப்பட்டான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியன்றது ஒரு மனுஷனை பார்த்து கத்துக்கொள்றதுதான் கிறிஸ்துவ ஜீவி. எதுவோ வந்தோம், கர்த்தர் என்ன நல்லா வச்சுக்கணும், எனக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது, எனக்கு பாடுகள் வரக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி நினைச்சோம்னா நிச்சயமா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர முடியாது. பிரியமானவர்களே, உண்மை சத்தியம் அதுதான். நீ ஆண்டவரை ஏத்துக்கிட்ட, நீ இந்த ராஜ்யத்துக்கிட்டு வேற ஒரு ராஜ்யத்துக்கு போற, இந்த ராஜ்யம் உன்னை வாந்தி பண்ணி போட்டுடுச்சு, நீயும் அதை வாந்தி பண்ணிட்ட. ஆனா வாந்தி பண்ணி போட்ட உன்னை நீ அதுக்குள்ளதான் இருக்கிற. ஒருத்தர் பிடிக்காத நம்ம போட்டுட்டோம், வேண்டான்னு வாந்தி பண்ணிட்டோம், அது என் கண்ணு முன்னாலே இருக்கு, அதை அகற்றதான் பார்ப்போம்.
அப்போ என்ன வாந்தி பண்ணி போட்ட இந்த உலகத்துல நான் இருக்கிறேன், அந்த உலகத்துக்கு என்ன பிடிக்குமா? இந்த உலகம் என்னை எப்ப அகற்றணும் 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 பண்றோம். அப்ப என்னை அகற்றத்துக்காக பல பிரச்சனைகள் எனக்கு தர. அதனாலதான் பவுலே சொல்றான், உலகம் என்னை வாந்தி பண்ணி போட்டுச்சு, நானும் அதை வாந்தி பண்ணிட்டேன். உலகமா எனக்கு பிடிக்கல, உலகத்துக்கும் என்ன பிடிக்கல. இந்த 2 அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகத்துல நீ என்னதான் பண்ணு, எதுலதான் சந்தோஷம் அனுபவி, ஆனா இந்த பாடுல இவங்க சந்தோஷத்தை அனுபவிச்சாங்களா, அந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காது. அதனால்தான் அவன் சாகும் போது தைரியமா சொல்றான், இந்த உலகத்துல போப்பான்றோ இல்லைன்னா இந்த மோடியோ யாராவது என்ன சாகும் போது கர்த்தர் எனக்கு கீழ்டம் தருவாருன்னு சொல்ல முடியுமா? உலகத்தையும் ஆள்றாங்க, ஒரு நாட்டையும் ஆள்றாங்க. எவ்வளவுதான் ஆண்டாலும் என்னதான் பண்ணாலும் அவங்க சாகும் போது எனக்கு ஜீவ கீழ்டம் கிடைக்கும் இல்ல நீதியின் கீழ்டம் கிடைக்கும் ஒருத்தரும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. யார் கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் அப்படியே தங்கள் காலத்தை ஓட்டிட்டே இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவின் மையத்தில் அன்பை கொண்டு அவர்களுக்கு அந்த ஜீவ கீழ்டம் நிச்சயமா கிடைக்கும். வேணா கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, ஏரோது உடைய அந்த ஆவி எனக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனதான் அந்த மனுஷன். பாழானோ கட்டுவோம் அப்படி சொன்னா கூட ஆண்டவர் அவனை இடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு காரியம் எனக்குள்ள வந்துடக்கூடாது சாமி. கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, உமக்குள்ள நான் சந்தோஷப்பட எனக்கு உதவி செய்யும். பவுலுக்கு மாத்திரம் எப்படி அந்த ஆவி இருந்துச்சு? அவன் மாத்திரம் இவ்வளவு கஷ்டத்திலே தேவனை எப்படி பாட முடிஞ்சிருக்கும்? எப்படி அவன் ஆண்டவரை துதிச்சிருப்பான்? ஆண்டவரை அவன் போகிற இடமெல்லாம் கஷ்டமும் உபத்திரமும் பாடுகளும் தானே இருந்துச்சு. ஆனா நாங்க சின்ன பாடுகளை கூட சகிக்க மாட்டோம், சின்ன கஷ்டம் வந்தா கூட முறுமுறுக்கிறோம். அந்த அனுபவங்கள் எல்லாம் தயவாய் மாற்றோம் சுவாமி. எந்த பாதையிலும் நாங்கள் கடந்து போகட்டும். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை கொண்டு போய் அந்த அக்னியில போடுறாங்க. அவர்கள் முறுமுறுத்தாங்களா? ஆண்டவரே, உண்மை குறிச்சு எவ்வளவு பெரிய சாட்சி சொன்னோம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாருன்னு சொன்னோம், போடுற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீ ஆண்டவரே, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம் அப்படின்னு நினைக்கலையா அவங்கள? அவங்க அதுக்குள்ள சந்தோஷமா பிரவேசித்தாங்க. ஒரு ஆள் இறங்கி வந்துட்டாரு பார்த்தீங்களா? தேவகுமாரனுக்கு ஒப்பா இருந்தாரா? யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரியதான சோதனையில ஜெயிச்சு வந்துட்டாங்க. ராஜா பிரமிச்சிட்டான். இத போல எங்க நடக்கும்? யூதர்களுடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லைன்னு சொன்ன. நம்முடைய தேவனை போல இந்த உலகத்துல யாருக்கும் தேவன் இல்லை. நான் பாடுபட்டேன், உங்களுக்கும் அது இருக்குது. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு அவமானம் வரும், வேதனைகள் வரும், நிந்தைகள் வரும், உங்களை சிறையில போடுவாங்க, உங்களை விசாரிப்பாங்க, அங்க வைப்பாங்க, இங்க வைப்பாங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். நானும் அந்த கஷ்டத்தின் வழியா தான் போனேன் அப்படி சொல்றார் ஆண்டவர். நாம அந்த வழியா போகணும். என்னையே ஆண்டவர் இப்படி கஷ்டப்படுத்துறாரு, என்னையே ஆண்டவர் இப்படி வச்சிட்டு இருக்கிறாரு. உலகத்தாரெல்லாம் நல்லா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்க, எரேமியால இருந்து. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, ஆண்டவரே நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றேன். நான் உங்களுக்கு அடுத்த வாரம் எடுத்து காட்டுறேன். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேனே, நான் வேதனைப்படுறேனே. தெய்வத்தை அறியாதவங்க அவங்கெல்லாம், நான் உண்மை அறிஞ்சு ஏன் கஷ்டப்படணும்? அதனால்தான் எரேமியாவுடைய நாவல கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உன்னை கட்டவும் இடிக்கவும் பிடுங்கவும் நாட்டமும் ஏற்படுத்தி இருக்கிறேன், நீ சாதாரணமான ஆள் கிடையாது அப்படி சொன்னார். கர்த்தர் ஒரு வேலை கொடுக்கிறார். கஷ்டங்கள் மத்தியில நாம வேலை செய்துக்கிட்டே உருவாயிட்டு வந்துட்டான். யாருக்கு அதிகமான கஷ்டங்களும் துன்பங்களும் உண்டாகுதோ அவங்க கர்த்தருடைய வேலையும் செய்துட்டு இருப்பாங்க, அதுல உருவாக்கப்பட்டு வளர்ந்துட்டும் வந்துருவாங்க. இன்றைக்கு நாம் முறுமுறுக்கிறோம், வேதனைப்படுறோம், அதெல்லாம் தயவு செய்து ஒத்தி வைங்க. ஆண்டவரே, எல்லாம் எனக்கு நன்மைக்கு எதுவா நடக்குது. தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது. நான் அன்பு கூறுகிறேன், அதனால துன்பப்படுறேன். நான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன், அதனால பிரச்சனைகள் எனக்குள்ள வருது. எதனால இது ஆண்டவர் வச்சிருக்கிறார்? என்னை வளர செய்யும்படியா, ஆண்டவரை போல என்னை மாற்றும்படியா, அந்த பங்குக்கு நானும் பங்காளியா மாறும்படியா கர்த்தர் என்னை இந்த பாதையில கொண்டு போகிறார். நான் சந்தோஷமாய் ஓடுவேன். இந்த அனுபவங்கள்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நாளும் முறுமுறுப்பே வராது. நம்ம கஷ்ட நேரத்திலும் வீட்டுல உட்காந்து நைட்ல கையை தட்டி பாட்டு பாடி தேவனை துதிப்போம், பயங்கரமா துதிப்போம். உண்மையாக மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், இந்த சூழ்நிலையிலும் இவங்க பாட்டு பாடுறாங்களே, இந்த கஷ்ட நேரத்திலும் இவங்களுக்கு எப்படி சந்தோஷம் வருது, உண்மையா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது அந்த ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்களாம், கவனித்து கேட்டாங்களாம். இவ்வளவு அடி அடிச்சு இவ்வளவு வேதனைப்படுத்தி இவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, இவங்க பாடி துதிக்கிறாங்கன்னு கவனித்து கேட்டாங்க. கேட்டவனுடைய கட்டணம் அறந்து போச்சு.
நீங்க கஷ்ட நேரத்திலும் உபத்திரவ நேரத்திலையும் தேவனை பாடி துதிக்கிற அந்த சத்தம் வெளியே இருக்கிறவங்க கேட்டாங்களா, அவங்க கட்டு அறந்து போயிடும். உங்களை மாத்திரம் இல்ல, கவனித்து கேட்கறவங்களுடைய கட்டுகளும் அறந்து போயிடும். அதுதான் தேவன் இந்த பாதையில நம்மளை கொண்டு போகிறார். அதனால்தான் கர்த்தர் இந்த பாதையில நீ ஓடித்தான் ஆகணும்னு சொல்றார். அது நம்ம கஷ்டம்னு நினைக்கவே கூடாது. கர்த்தாவை, நீர் என்னை நடத்துகிற பாதை இது, நீர் என்னை கொண்டு போகிற வழி இது, நான் அதில் சந்தோஷத்தோடு நடந்து போவேன், சமாதானத்தோடு நடந்து போவேன், நான் உருவாக்கப்படும்படியா என்னை ஒப்பு கொடுத்து நடந்து போவேன். கர்த்தாவை, நீர் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த பாதையில என்னை அனாதையாய் விட்டு விட மாட்டேன். இந்த வழியிலே நான் இறந்து போகவும் மாட்டேன். எனக்கு ஒரு ஜீவன் உண்டு. நான் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் அந்த ஓட்டம் முடியும். அப்போது என் கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்வேன். என் விசுவாசத்தோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. மலையாளத்துல ஒரு பாட்டு இருக்குது, துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தா என்ற கையில் தந்தால் சந்தோஷத்துடன் அதுவும் வாங்கி அல்லேலூயா பாடும் ஞான் அப்படி சொல்லி. உண்மையாகவே அந்த பாட்டை எழுதும் போது ஒரு சுயாதீன மனுஷன் தான் எழுதினாராம். ஒரே ஒரு மகன் அவருக்கு. அந்த ஒரே மகன் 8 வயசு ஆச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தையாம். அவரு கொஞ்சம் வயசாயிட்டார். 8 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை ஒரு வியாதி பட்டு செத்து போகுது. செத்து போற நேரத்துல அந்த குழந்தைய கையில தூக்கி வச்சுட்டு தான் பாடினாராம், துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தா என்ற கையில் தந்து சந்தோஷத்துடன் அதுவும் வாங்கி அல்லேலூயா பாடும். எல்லா ஜனங்களும் பைத்தியக்காரன் அப்படி சொன்னாங்க. என்ன இவன் குழந்தை செத்து போச்சு தூக்கி வச்சுட்டு பாட்டு பாடுறான், சந்தோஷத்தோட அதுவும் வாங்கி அல்லேலூயா நான் பாடுவேன். உண்மையாகவே எவ்வளவு பெரிய துக்கங்கள் வந்தாலும் சில நேரங்கள்ல ஒரு சிலர் அந்த உடஞ்சி போகாத அளவுக்கு உறுதியா இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால பாடினது, ஆனா ஒரு சில இடத்துல இந்த பாட்டை பாடி சந்தோஷப்படுறார். கர்த்தாவே, நானும் அதே நிலவரத்துல தான் இருக்கிறேன், நானும் அதை கையில வாங்கி நான் அல்லேலூயா சொல்லுவேன், சந்தோஷமாய் சொல்லுவேன், சமாதானத்தோடு நடப்பேன். அந்த அனுபவத்துக்குள்ள நம்மை நடத்தும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த பாதையில நம்மை கொண்டு போகும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதன் மூலமாய் அந்த பாடுகளை, கிறிஸ்துவின் பாடுகளை நம்ம சிந்தையில தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறபடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் வழிகளும் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கனமும் துதியும் மகிமை அவருக்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சவம் பண்ணுவோம்.